நமக்கெல்லாம் இந்த கங்கை நதி, யமுனா நதி, பிரம்மபுத்திரா இது போன்ற நதிகள் நமக்கு நன்கு தெரியும். ஏனென்றால் இமயமலையில் இருக்கக்கூடிய அந்த பனிப்பாறைகள் உருகி வரக்கூடிய அந்த நீர்தான் கங்கா, யமுனா, பிறகு இந்த பிரம்மபுத்திரா. பிரம்மபுத்திரா தற்போது இந்தியாவில் இல்லை, அது பர்மாவில் இருக்குது. இது ரெண்டும் இந்தியாவில் தான் இருக்குது. இப்போ இந்த கங்கை நதி இருக்குல்ல, அது மிக அகலமான நதி. அது ஒரு புண்ணிய நதி அப்படின்னு எல்லாரும் நம்புகிறாங்க. ஏன் அப்படின்னா, அது மலையிலேருந்து வரக்கூடிய தண்ணி வெறி சில்லுன்னு இருக்கும், சுத்தமாக இருக்கும். அதனால் அங்கே போய் ஸ்நானம் பண்ணால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு இந்துக்கள் இருக்கக்கூடிய நம்பிக்கை. அதனால் வருஷம் காசி யாத்திரை போகிறாங்க, அலகாபாத் போகிறாங்க, திரிவேணி சங்கமம் போகிறாங்க, காசிக்கும் போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே கங்கைக்கும் போகிறாங்க, ஹரித்வாருக்கும் போகிறாங்க. யாராருக்கு எந்த இடம் சௌரியமோ அங்கே போய் பண்ணுறாங்க. எதுக்காக இவங்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னா, அவங்க அந்த நதியில் குளிச்சுட்டு வந்தால் பாவம் போயிடுமா. அவர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அந்த கங்கை நதியில் கழுவப்படும் என்ற நம்பிக்கை தான். அப்படி இருக்கும்போது ஒருத்தர் கங்கையில் குளிச்சுட்டு வெளியில் வந்தார். அப்போ அவர்கிட்ட கேட்டார், நீங்கள் போயிட்டு கங்கையில் குளிச்சுட்டு வரீங்களே, எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது அது சொன்னார், இந்த பாவத்தெல்லாம் தொலைக்கிறதுக்கு தான் நான் போனேன் அப்படின்றாரு. அப்போ வந்த ஒரு பெண் சொன்னால், நீங்கள் பாவத்தை தொலைச்சிட்டீங்க, அப்போ புண்ணியமும் அதில் கரைஞ்சி போயிடும் அல்லவா. அப்போ தான் அவருக்கு யோசனையே வந்தது, எப்படி பாவம் கழிந்து போகும் என்றால் புண்ணியமும் கரைந்து போகும் அல்லவா. அப்படி ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த ரமண மகரிஷி அவருடைய சீடர் ஒருத்தர் கங்கையில் குளிக்கிறதுக்கு போனார். எதுக்கு அப்படிங்கும்போது, அது கங்கை புனித நதியாச்சே, அதனால் அது போய் குளிச்சுட்டு வந்துட்டோம்னா நமக்கு இந்த பாவமெல்லாம் போயிடும் அப்படின்னு சொன்னாராம். சரி போ, ஆனால் கையில் ஒரே ஒரு பாவக்காயை நீ எடுத்துக்கிட்டு போ. போயிட்டு நீ கங்கையில் ஒரு 10 முறை அந்த பாவக்காயை அந்த அமுக்கி நீ குளிக்கும்போது அதுவும் சேர்ந்து பாவக்காயும் நனைஞ்சிரும். அப்படி செஞ்சுட்டு நீ எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னார். இது நான் சமீபத்தில் படித்தது தான். அப்போ அந்த காயை கொண்டாந்து, பாவக்காயை கொண்டாந்து அது வெட்டி கடிச்சு பாரு அப்படின்னாரு. ஆமாம், இதில் என்ன விசேஷம்? பாவக்காய் அது கசப்பாக தானே இருக்கும். கங்கையில் கரைச்சாலும் நினச்சாலும் அது இதாக தானே இருக்கும், கசப்பாக தானே இருக்கும். இதில் என்ன விசேஷம்? அதில் என்ன உண்மை என்றால், எப்படி கங்கையில் பாவக்காய் இனிக்காது அல்லவா, அதுபோல உன்னுடைய பாவங்களும் போகாது. அது அப்படியே தான் இருக்கும். அது நீ வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை தான். ஆனால் எப்படி பாவக்காய் தன்னுடைய தன்மையை இழக்காமல் கங்கை நதியில் நீராட்டி கொண்டு வந்தாலும் அது கசப்பாகத்தான் இருக்கும். அதுபோல நீ செய்த பாவங்கள் அல்லது புண்ணியங்கள் நீ கங்கை நதியில் குளித்து வந்தாலும் உன்னுடைய பாவங்களும் புண்ணியங்களும் உன்னிடமே இருக்கும். அதனுடைய பிரதிபலனை நீ அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதுதான் கருத்து. நண்பர்களே, இதை நான் தெரிந்து கொண்ட விஷயம்தான். அதனால் இதில் இருக்கக்கூடிய உண்மையை நீங்கள் ஆராய்ந்து தெரிந்து கொள்ளலாம். நான் ஆராய்ந்து தெரிந்து கொண்டேன், அதனால்தான் உங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.